பேபி டாக்டர் வந்து மஞ்சக்காமலை டெஸ்ட் பண்ணணுன்னாங்க. ஐயோ என்னை தயவு செஞ்சு சொல்கிறேன், வீட்டுக்கு போகலாம். நகா கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கிறதுனால பூரிக்கிறா, கண்ணத்தில் அப்புறம் பயங்கர காயம். அவங்க ஐசியூக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அழுது விட்டாலாட்டுக்க. என்கிட்டலாம் இன்ன வரைக்கும் கை அது மாதிரி வைக்கல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதோட பேபி பிறந்து 3வது நாள். இன்னைக்கு மார்னிங் டாக்டர் வந்தாங்க, அப்புறம் வென்ஃப்ளான் மாற்றிட்டாங்க. இங்கே பாரு, இன்னைக்கு மார்னிங் என்ன திரும்பாச்சு, இதில் நேற்றே மருந்து இறங்கல, அதனால இன்னைக்கு காலையில் இது வரைக்கும் இருக்கு நீடில். ஆமாம், க்ரீன் கலர் எப்பயுமே பெருசாக இருக்கும், ப்ளூ கலர் குட்டி தான் இருக்கும். அப்புறம் அந்த இதை போட்டுட்டு இதில் ட்ரிப்ஸ்லாம் போட்டு மார்னிங் முடிச்சிட்டாங்களா. அப்புறம் டாக்டர் இப்போ வந்தாங்க. ஃபஸ்ட்டு பேபி டாக்டர் வந்தாங்க. பேபி டாக்டர் வந்து என்னோடய ப்ளட் குரூப் எல்லாம் கேட்டுட்டு பேபிக்கு மஞ்சக்காமலை டெஸ்ட் பண்ணணுன்னாங்க. நார்மலாக பேபி டாக்டர் வந்து மஞ்சக்காமலை டெஸ்ட் பண்ணணுன்னாங்க. நான் வந்துட்டு இது நார்மல் தானே அப்படின்னு கேட்டேன். பிறந்த குழந்தைக்கு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்டர் இப்போ வந்தாங்க. டாக்டர் வந்துட்டு சிடி ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. ரிப்போர்ட் 4 மணிக்கு தருவாங்கன்னு சொன்னேன். எமர்ஜென்சி இது மாதிரி ட்ரிப்ஸு, கை கால் வீல் சேரில் வரவங்க, அது மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் முன்னே விட மாட்டேங்கிறாங்க. விசிட்டர் வர்றவங்க தான் திப்பு நிறைய பேர் ஏறுறாங்க. இப்போ இந்த லிஃப்ட்டுக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மேலே வரலாம், டைம் ஆகிடுச்சின்னு வந்தாச்சு. முடியலை. இப்போ அங்கே போயிட்டு யாராவது பேபி வச்சுருக்குன்னு பாவம் போட்டு விட்டாதான் உண்டு. நேற்றே வேறு பாப்பா அவ்வளோ கத்து, வா இந்த ரிப்போர்ட்டே 5 நாள் ஆகுமா, ஏற்கனவே 3 நாள் ஆகிடுச்சு இங்கேயே. அதுக்கு முன்னாடி 11 நாள். டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு கிளம்பி நம்ம ஊரில் கூட பார்த்துக்கலாம். 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணி போடுவாங்கனால தான் இவ்வளோ பரபரப்பாக இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல. டெலிவரி பெயின் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இடுப்பு வலி. ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பண்ணல, நடந்துகிட்டே கிடக்கலாம் இருக்கு. 45. குடல் டாக்டர் பார்க்கலான்னு குடல் டாக்டர் பார்க்க வந்தோமா, அந்த சார் என் ரிப்போர்ட்டை பார்த்தாங்களா. அந்த சார் பார்த்துட்டு நேற்றே நான் வந்தமா உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. சார் என்னை யாரும் கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நிறையா இப்போ நீ இல்லையாட்டுக்கே வேற அபிநயாவாட்டுக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு, நீ எதுக்குமா இங்கே வந்த, நான் தான் உன்னை அப்பயே டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேட்டுக்கு வாங்கன்னு தானே சொன்னேன். குழந்த பிறந்ததுனால இப்போதைக்கு எதுவுமே அதால் பண்ண முடியாது, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பித்தப்பையில் வந்து கல் உருவாயிருக்கான். அது ஒரு சிலருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஒவ்வொன்றும் இதாகுமா. எனக்கு வந்து பித்தப்பையில் கல் வந்து உருவாயிருக்கான், சின்னதாக இருக்காட்டுக்கு. இப்போ வந்து அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கோ, குழந்த பிறந்ததுனால பண்ண முடியாது, பேபிக்கு ஃபீடிங் பண்ணுறதுனால பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபீடிங்லாம் முடிச்சுட்டு ஒரு வேளை உங்களுக்கு வந்து வாந்தியோ, இந்த வலது பக்கம் சோல்பட்டை இருக்குல்ல, தோள்பட்டை, அது வலியோ, இன்னும் என்னது மார்புக்கு கீழே பெயினோ ஏதாவது இருந்தால் அப்போ நீங்கள் வாங்க, அப்போ பார்த்துக்கலாம், ஓபி போட்டு அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, இப்போ பேபிக்கு ஃபீடிங் பண்ணுறதுனால பித்தப்பை கல் இருக்குல்ல, அது கரையிறதுக்கு வந்து டேப்லெட் இருக்காங்க, அது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க சொல்கிறாங்க, என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்தப்பயே நான் டெலிவரி ஆகி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வரட்டும், இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்பயே சொல்லிட்டேன், எதுக்குமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ என்னை தயவு செஞ்சு சொல்கிறேன், வீட்டுக்கு போகலாம். பிகாஸ் இங்கே இருந்தோம்னா இந்த குடல் டாக்டரையும் பார்த்தாச்சு, அவங்க சொன்னது 2 தான். குடல் டாக்டரை பார்க்கணும், கிட்னி டாக்டர் பார்க்கணும். கிட்னிக்கு வந்து சிடி ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock ரிப்போர்ட் வந்துடும். இப்போ குடல் டாக்டர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு, அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம், ஓகேவா. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இது மாதிரி இது 2 பார்க்க சொன்னீங்க, பார்த்தாச்சு, வீட்டுக்கு விடுங்க, அம்மா வேற மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் மாமனார் வேறு சீரியஸாக இருக்கார், அமுச்சு விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதான் சொன்னாங்க. இப்போ என்ன டெஸ்ட் தெரியுமா வெயிட்டிங்கில் இருக்க? எனக்கு வந்து இந்த காய்ச்சல் அடிக்குதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு அத்தனை டெஸ்ட் எடுத்தாங்க தெரியுமா? அது எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் அம்மா போய் கொடுத்தாங்க. 5 நாள் ஆகும்னாங்களாம். அப்புறம் அம்மா இருந்துட்டு கேட்டாங்க, 3 நாள் தானே சொல்வீங்க, நீங்கள் என்ன 5 நாள் சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி 3ஆவது நாள் ஆகி மதியம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வரணும் அப்படின்னா 3 நாள் இன்னும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால 3 நாளில் வெயிட் பண்ண முடியாது. அதுதான் அந்த மேம்கிட்ட சொன்னேன். இப்போ பேபி டாக்டர் வந்தாங்க. இது மாதிரி மதிய டைமில் குடல் டாக்டர் பார்க்க சொன்னீங்கன்ட்டு நடந்து போன மேம் வெயிலில் ஃபீவர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க, உடனே சரியாயிடுச்சு. ஆனால் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க மேம் அப்படின்னேன். இதுக்கெலாம் எதுக்குமா டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னாங்க. ரிப்போர்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டாங்க. 3 நாள் 5 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மேம் அப்படின்னு. அப்போ நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அடியில் ஸ்டிச்சிங் போட்டாங்கல்ல தையல், அதனால உட்காந்து எந்திரிக்க முடியல. ஒரு மாதிரி சுருக்கு பித்தப்பைக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 மாதம் கழித்து வலி இருந்தால் மட்டும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிடி ஸ்கேன் போனோம், என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட்டு ஸ்கேன்லாம் பார்த்தாச்சு. 2 மணிக்கு வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கிறதா. எங்கே அங்கேயேவா இல்லை 50 ரூபா சார்ஜ் பண்ணி இதை காமிச்சு ஓகே ஷீட்டை காமிச்சா தான் தருவாங்களாம்மா? சரி இப்போ மறக்காம வந்து வாங்கி. பாப்பாவை யார் தூக்கிட்டு போனா? தலை அப்படியே வச்சுருந்தாங்களா? நம்ம பாப்பாவை கூட்டிட்டு போறாங்களா? எங்க பாப்பா சொல்லு சாமி. சொல்லிட்டு அடிச்சு போடுவான். எது பேசினாலும் உங்களை மாதிரியே அப்படி இப்படி பிடிக்குது காலையில. இது எதை எடுத்துட்டு வரலாம் காயத்துக்கு. எங்க போட்டு சாப்பிடுங்க. மருந்தாமா காலையில 2 இட்லி சாப்பிட்டதா சரி. இப்போ சாப்பிட்டேன், டாக்டர் வந்தாங்க, அப்புறம் அங்கே போனால் வந்தோம், முடிச்சு. இதுதான் மதிய சாப்பாடு. வந்தோடனே பாப்பாக்கு ஃபீலிங்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். திரும்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கையில் சாப்பிட முடியல. பால் 2 மணி. ஐயா அது டான்ஸ் பாரு. தூங்காதான் பாரு எப்படி தூங்கும். 2 கையை 2 பக்கம் வச்சுக்கிட்டு அப்பா வெளியே வெளிப்பட வேணாமா? டேப்லெட் தூங்கும் போது எழுப்பிடக்கூடாதான் சொல்றாங்க. நகம் கொஞ்சம் வளர்த்தியா இருக்கிறதுனால பூரிக்கிறான். கண்ணத்துல அப்புறம் பயங்கர காயம். கண்ணு மூஞ்சி ஃபுல்லா பூரிக்கிறான். வீட்டுக்கு போய் குளிக்க வைக்கும் போதுதான் அதை ஊற வச்சு அத்தை கட் பண்ணிடுவாங்க. அத்தைக்கே தெரியல எப்படி கட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போய் தூக்கிட்டு போய் தண்ணி ஊற்றிட்டு தோட்டும் போது அப்படியே லேசாக கட் பண்ணி அதெல்லாம் அத்தை பார்த்துக்குவாங்க. இது வந்து 2nd ஃப்ளோர்ல வந்து பேபிக்கு மஞ்சக்காமலை இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுமா. ஆனா எப்பன்னு தெரியல. வந்து இங்கே வச்சிருக்கோம். மொத்தத்துல என்ன தூங்க விட மாட்டேங்குன்னு தெரிஞ்சு போச்சு. மஞ்சக்காமலைக்கு 2nd ஃப்ளோருக்கு வர சொல்லியிருந்ததுனால நானும் ஜோஜோ அவங்க அப்பா எல்லாரும் போயிட்டுருக்கோம். நடக்க முடியாமல் இங்கே ஒரு நடந்துட்டு கேஷீட்டை தூக்கிட்டு வரேன். பிள்ளைய கொஞ்சிட்டு வராரு.
ஆ பொன்முருகல் தூக்கம். பொன்முறுவல் தூக்கம் அடேங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்கிட்ட பேபியை காமிச்சிட்டு அவங்க என்னது பிரஸ்ட்டெல்லாம் அழுத்தி பார்த்தாங்க, கை காலெல்லாம் இப்படி அழுத்தி பார்த்தாங்க, பிளட்டோட இது பார்ப்பாங்களாட்டுக்கு. பிங்க் கலர்ல இருந்து அப்படியே வாசிக்கலாம். ஒயிட் கலரில் ஆச்சு, பிங்க் கலர்லேருந்து ஒயிட் கலர் ஆச்சு. அப்புறம் என்னோடய ப்ளட் டெஸ்ட் என்னோடய ப்ளட் குரூப் என்னன்னு கேட்டாங்க, அது சொன்னேன். அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பாப்பா வந்து ஒரு சிஸ்டர் கூட்டிகிட்டு போனாங்க. இவர் வெளியோ உட்காந்துட்டு குறு 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 குருன்னு பார்க்குறாரு. அவங்க ஐசியூக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதான் அதான் நான் சொன்னேன், பாரு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. 1000 பிள்ளைங்களோட வச்சாலும் என் பிள்ளை எதுன்னு எனக்கு தெரியும், அந்தளவுக்கு நான் மண்டையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. சிரிக்காத. அப்புறம் இந்த இடத்துல நான் வென்ஃப்ளான் போட்டிருக்கேன்ல, அந்த இடத்துல பாப்பாவுக்கு ப்ளட்டு குத்தி எடுத்திருக்காங்க. மஞ்சக்காமாலையோட டெஸ்ட்டுக்கு ப்ளட்டில் தான் பார்ப்பாங்களாம். 8 மணிக்கு ரிப்போர்ட். 8 மணிக்கு ரிப்போர்ட் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கீழே வந்துட்டோமா? சப்பா பொன்முருவல். எனக்கு தூக்கம் வருது, என்ன தூக்கம் விட மாட்டேங்கிறாங்க. அவளை நான் எழுப்பி எந்திரி எந்திரின்ற நல்லா தூங்குறான். பிளட் டெஸ்ட் எடுத்து பஞ்சு வச்சு அதை இது பண்ணியிருக்காங்க. அழுது விட்டாலாட்டுக்கு கண்ணு தண்ணியோட கொடுத்தாங்க. எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல, பாப்பா மட்டும் தான் உள்ள. அப்படியே இவர் அப்படியே வெளியே நின்று எங்கே கூட்டிகிட்டு போகிறோம் இப்படி குறு குறு குருன்னு பார்க்குறாரு மாமா. என்னமோ அவங்க பேசிப்பாங்க 3 குழந்தை பார்த்து சும்மா ரோட்டில் நடந்து போன பிள்ளைங்க பேசிட்டு போன பிள்ளைங்க கொட்டை கேட்குறேன். அப்படி இப்படி நாங்கள் தலையில் முன்னாடி பிள்ளைங்க அவங்க கூடிய பேர் தெரிஞ்சு. எத்தனை வயசு பிள்ளைங்களா? பொட்டை பிள்ளைங்களெல்லாம் கடத்துறானுங்களாம், ஏதோ தலையில் ஏதோ தடை விட்டு. மறுபடியும் எல்லா ஸ்கேனும், இது செஸ்டோட ஸ்கேனு, இது சிடி ஸ்கேன். ஒன்றுமே தெரில. இதுதான் இன்னைக்கு போய் எடுத்துகிட்டு வந்த ஸ்கேனு, கண்ணாடி மளிகையில். ஸ்கேனா என்னது? அபிநயா முரளி, ஏஜ் 21, சிஆர், செஸ்ட். கை வச்சு பார்க்கக்கூடாது. இங்கே பார்த்தியா, கை வச்சு அப்படியே படிஞ்சிருச்சு. அது கொடுப்பா, கொடுத்ததே பெருசுப்பா. இது ஒட்டுக்கா வைக்கக்கூடாதா? அப்படி வேற ஒன்று இருக்கா? இது நேற்று போய் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு 4 மணிக்கு ரிப்போர்ட் வாங்க சொன்னாங்கல்ல, அதோடது. இது எதுக்கு? பித்தப்பை கல்லுக்காங்க இல்ல, கிட்னிக்கு இல்ல. ஒண்ணுமே தெரியல பாரு, ஏதோ போட்டிருக்குப்பா, தெரில எனக்கு ஒன்றும். அதோட இது ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்லாம் பத்திரமா ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போ. ஓகே. அப்புறம் இன்னும் 2 பிளட் டெஸ்ட்டோடது, அதெல்லாம் அம்மாட்டு இருக்கும். இன்னும் என்ன வாங்கணும்? பாப்பாவோட மஞ்சக்கால் மாலை ரிசிப்ட் மட்டும் வாங்கணுமா? 8 மணிக்கு ஃபோன், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நான் இன்னும் தூங்க வேலைப்பா, தூங்கணுப்பா. அங்கே இங்கேன்னு அலைச்சலாக இருக்கு. டாக்டர் வந்தோடனே மேம் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்களான்னு கேட்டு எஸ் ஆயிடல. இன்னைக்கே கேட்க ஆரம்பிச்சாதான் நாளைக்கு 5வது நாள் அமுச்சு விடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான். பேசு. எனக்கு பெட்டை விட்டா போதும். காலையில் தூங்கவே இல்லை, அதுவே ஒரு மாதிரி இருக்கு உடம்பு. கொஞ்சிட்டு எனக்கு கூட்டு போகும்போது சொன்னால் போதும்.
ஏன் பேசினா ஒன்ன மாதிரி தான் புருவத்தை தூக்குதுலையோ இப்படி 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 கேட்குது. அப்படியே அரக்கண்ணில் பார்த்துட்டு தூக்குது பாரு, அந்த அளவுக்கு தூக்கம். முழிச்சிச்சு பாரு. டெலிவரிக்கு முதல் நாள்ல இருந்து டெலிவரிக்கு முதல் 2 நாள்ல இருந்து பயங்கர இடுப்பு வலி. அதுக்கப்புறம் பேபிக்கு புஷ் பண்ணதுனால வலி. இப்போ அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறதுனால இடுப்பு வலி. நான் இன்ன வரைக்கும் ரெஸ்டே எடுக்கல தெரியுமா. எப்படா வீட்டுக்கு விடுவாங்கன்றது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த சிவா. நம்ம வந்து எத்தனை நாள் ஆச்சு, அதில் ஒரு 11 நாள் கிட்ட, ஒரு 3 நாள் 14 நாள் ஆச்சு. ஆமாம், விடிஞ்சா 15 நாள், அரை மாதம். அப்படியே எங்கள் அப்பா அரை மாதம் எத்தனை பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பேன். இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, வெளிவரத்துக்கு டியூப்லாம் வைக்கிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி திரும்ப எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்க. நல்ல வேலை வலி வந்துருச்சு. ஆமாம், அதனால் தப்புச்சுண்டி. நான் நல்ல வேலைடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தலை கீழே இறங்கிச்சுன்னு எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதனால நினைக்கிறேன் இல்லை, ஏதோ மலைக்காமல் ஒரு 10 நாள் பக்கமாக பண்ணியிருப்பேன்ல. மகிமையே மகிமை தான். உண்மையாலுமே என்னோட டெலிவரிலாம் ஆச்சரியப்பட்ட டெலிவரி சொல்கிறேன் பாருங்க, சாக்காயிடுவீங்க. அதான் 1000 தான் இருந்தாலும் என்கிட்டலாம் இன்ன வரைக்கும் கை அது மாதிரி வைக்கல. பருத்து கிள்ளி வைக்கிறேன். ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் அப்படி இருக்கு. மற்றபடி பாரு, ஸ்கேன்லேயே நோ ஃப்ரீ ஃப்ளூயிட்னு வந்திருக்கு, யூரின் பிளாடர் இஸ் நார்மல்னு வந்திருக்கு. அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களே அதானே சொல்கிறாங்க. எல்லா டாக்டர், அந்த கிட்னி டாக்டர் என்ன சொன்னாங்க, யூரின் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து இல்லைன்னா பிறந்ததுலேருந்தே அந்த சைஸில் இருக்கிறனால அப்படி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. கிட்னிக்கு பார்த்தாச்சு, குடலுக்கு பார்த்தாச்சு தானே. ஆமாம், குடல் டாக்டர் தான் அது சொல்லியிருக்காருல, 2 மாதம் கழித்து ஏதோ வலி இருந்தால் வாங்கன்னு. வீட்டில் ஏதாவது சாப்பிட்டு கரைக்க முடியுமான்னு பார்த்து கரைச்சுங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பாய். வந்து விடணுமா? ரெஸ்ட் எடுக்கிறேனே, நாளைக்கு வந்து விடுறேன் கரெக்டா.